வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில் தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓஷோ அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய தியான முறைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா நிறைய தியான முறை கொடுத்துருந்தாலும் எனக்கு அதில் ஒரு தியான முறை ரொம்ப பிடிச்சிது. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய நண்பர்களுக்கும் சொல்லலாம், இது நல்லா இருக்குது அப்படின்றதால இந்த தியான முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போ வேணாலும் பண்ணலாம். 24x7 நமக்கு அரை நிமிடமோ 1 நிமிடமோ கிடைச்சாலே இந்த தியானத்தை பண்ண முடியும். நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல எப்படி வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு மூச்சை கவனிக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். ஆனால் யூஸ் நிறையா இருக்குது இதுக்கு. எப்படி அப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல எப்படி வேணாலும் நம்ம உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு மூச்சை கவனிக்கணும். மூச்சு எப்படின்னா, மூச்சு உள்ளே போகும், வெளியே வரும். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு உள்ளே போகும், ஓகேங்களா, உள்ளே போயிட்டு வெளியே வரும் இல்லையா? உள்ளே போகிறதுக்கு ஒரு கேப் இருக்கும், உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும், அப்புறம் வெளியே வரத்துக்கு ஒரு கேப் இருக்கும். இந்த 4 ஸ்டேஜை கவனித்தா போதும். நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், திரும்ப மூச்சு வெளியே விடுவீங்க, ஒரு கேப் இருக்கும். இந்த 4 ஸ்டேஜையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு கவனித்தா போதும். இதுதான் அந்த தியானம். இதை செய்யுங்க. இதனுடைய பயன் அபரிவிதமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.